வெல்கம் டு அவர் ஸ்வெட்டில். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, த பீச் சுண்டல். ஹாய், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பீச் சுண்டல். பீச் சுண்டல்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி, மஞ்சள் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இது அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ்னாச்சும் ஊற வச்சு நான் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமே இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது 1 by 1 நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பூண்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் மட்டும்தான் நான் இதுக்கு சேர்த்துறேன், பச்சை மிளகாய் சேர்த்தலை. அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீச் சுண்டல்னாவே மாங்காய், தேங்காய், பட்டாணி சுண்டல்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இதில் மாங்காயும் தேங்காய் மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். துருவுனா ரொம்ப சின்ன சின்னதாக வந்துடும். அதனால் மஞ்சள் தேவையான அளவு. இது லாஸ்ட்டாக போடுறதுக்காக மாங்காய் பொடியாக நறுக்கியிருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். நேராக ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் ஆஸ் யூஷுவல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கருகாமல் பார்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் இதில் சீரகம் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நான் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கடுத்து இதில் ரொம்ப பொடியாக நறுக்கின பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். சுண்டல்னாவே இஞ்சி பூண்டு சேர்த்துவாங்க, ஆனால் இதில் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இதில் கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்தலை. அதுக்கடுத்து வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு வணங்குறப்பயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்த போகிறோம். அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் சுண்டலில் ஏற்கனவே உப்பு போட்டு வேவிச்சதுனால இதில் லைட்டாக தான் இப்போ உப்பு சேர்க்குறேன். இதை பாருங்கள், வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துறேன். உப்பு ஜாஸ்தியாக போனால் வெங்காயம் சாப்பிட்றப்போ உப்பாக தெரியும், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக பீச்சுன்னு போனாவே சுண்டல் சாப்பிடாது யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு அது சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இதை இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. அதே மாதிரி மாங்காய் நம்ம இப்பயே கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதாவது வெங்காயம் முக்கால்வாசி வெந்த பிறகு மாங்காய் சேர்த்துக்கிறோம். அது இல்லாத லாஸ்ட்டாகவும் நான் மாங்காய் கொஞ்சம் சேர்த்த போகிறேன். இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மறுபடியும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்த போகிறேன். தேங்காய்ங்கிறது இது துருவி எடுத்துக்கல, மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன். ஏன்னா இது நல்லாவே தெரியணும். பீச்சில் சொல்லுவாங்க மாங்காய், தேங்காய், பட்டாணி சுண்டல்னு, அதே மாதிரியே இருக்குங்கிறதுக்காக நான் இது என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன் மிக்சியில் போட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம சுண்டலையும் சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இதுக்கப்புறமே இதை நல்லா கிளறி மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அடிஷ்னலாக உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சுண்டலில் தேங்காய் முன்னாடியே போடுறதுன்னா அது ரொம்ப நேரம் வாசம் அடிக்காத நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது கெட்டுப்போன வாசம் மாதிரி அடிக்கும். அதனால தான் வெங்காயத்தோடையே தேங்காயை துருவி சேர்த்து வணக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காயும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இது பீச்சில் சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கிட்ட கொடுக்குறப்ப லாஸ்ட்டாக அந்த வெங்காயத்தையும் மாங்காயும் போட்டு தருவாங்க. நான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோங்கிறதுனால நான் இப்பயே மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதோட ஒரு மாங்காய் பீஸும் தருவாங்க. அப்படி அந்த மாங்காய் பீஸோட அந்த சுண்டல் சாப்பிட்றப்ப இன்னமுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி அதில் உப்பு மிளகு பொடி போட்டு எடுத்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இதில் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் இந்த சுண்டலையும். இந்த மாதிரி குழந்தைங்க கொடுக்குறப்ப நம்ம வீட்டில் என்ன தான் சுண்டல் செஞ்சாலும் இந்த மாதிரி மாங்காய், தேங்காய் இந்த மாதிரி போட்டு சுண்டல் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த சுண்டலை சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு மாங்காய் பீஸ் வச்சு சாப்பிட்றப்ப இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.